ட்ரை பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா அஜித் சார், சத்யராஜ் சார், சூர்யா. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணணும்னு பண்ணதுனால தான் கொஞ்சம் விளங்காமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சேரன் சொல்லலாம், பிரவீன்காந்த், ஹரி, சுந்தர் சி. நான் எல்லாரும் நல்லா ஜாலியாக பழகும். இதில் பல வரலாறுக்கு பல பேருக்கு அது சில வரலாறு சொன்னால் ரொம்ப இதாகிடும். கவுண்டமணி என்ன தானே எல்லாரும் அடிப்பார். அதில் நான் ஒரு பூசாரி கேரக்டர் பண்ணியிருப்பேன். கவுண்டமணி என்ன போட்டு சாத்து அந்த படத்தில் நான் சவுக்கு எடுத்து விளாடி எடுத்துருவேன். பாலா வந்து சேது படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. எனக்கு அசிஸ்டாகும் போது பழக்கம் அவர். இது சேது ரிலீஸ் ஒரு படம் ஹிட் ஆன உடனே தான் கூட திரை போட்டு மறைச்சிடுவாங்க கூட இருக்கிறவங்க. சார் வந்து அப்பா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் மோனிஷா. மலரும் நினைவுகளுடன் இன்னைக்கு நம்ம கூட வந்து யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டிரெக்டர், ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சொல்லிட்டே போலாம். அப்படிப்பட்ட நம்ம சௌந்தர் சார் அவர்கள் தான் நம்ம கூட வந்து இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போகுது ஷோஸ் எல்லாமே? நல்லா போயிட்டு. ஓகே சார். சார் வந்து இப்போ மூவிக்குள்ள வந்த பிறகு வந்து எல்லாருக்குமே தெரியும். மூவிக்கு வர்றதுக்கு முன்னாடி சாரோட லைஃப் எப்படி இருந்துச்சு, எப்படி உங்க டிராவல் வந்து மூவில ஸ்டார்ட் ஆச்சு? இதே மாதிரி தான் இருந்தது. என்ன ஒன்று, நம்ம இதற்காகத்தான் ஆசைப்பட்ட பாலகுமார மாதிரி சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம பட வந்தாச்சு அப்படின்னு ஒரு பெரிய திருப்தி இருக்கும்ல, அந்த திருப்தி. ஆனால் ஊரில் இருக்கும்போது நான் வந்து பொதுவாக வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அது லைஃப்பில். எனக்கு எப்பயுமே எக்ஸ்பெக்டேஷனாக பாட்டி பின்னிடணும், பெடல் எடுத்துடணும், நடிகனாக வரணும்னு நினச்சேன். இப்போ டைரக்டர் ஆகணும்னு நினச்சேன். அது டைரக்டர் ஆகணும்னு ஏன் நினச்சேன்னா, நடிகர் ஆகிறது அப்போ ரொம்ப கஷ்டம். அதனால அசிஸ்டன்ட் டைரக்டரா உள்ள பூந்து அப்படி வந்தா பாக்யராஜ் சார் மெத்தட்ல இப்படி வந்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கெட்ச் போட்டேன். அந்த ஸ்கெட்ச் மூலியமா அப்படியே நடிகரானதுனால அப்படி விட்டேன். ஆனால் இப்போ டைரக்ஷன் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். பட் ஆனால் அது வந்து நான் ட்ரை பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா அஜித் சார், சத்யராஜ் சார், சூர்யா. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணணும்னு பண்ணதுனால தான் கொஞ்சம் விளங்காமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு நியாயமான கதைகளை பண்ணி நியாயமாக பண்ணி தான் ஓரளவு ஆயிருக்கலாம் மேபி. இப்போ உங்களை மாதிரி உங்களோட பெரிய மூவிஸ் வந்து இப்போ நல்ல திரையில போயிட்டு இருந்திருக்கும். ஆமாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ என் கூட வேலை பார்த்த எல்லாரும் அந்த டைரக்டராக இருக்காங்கல்ல, டைரக்டராகி இப்போ இருக்காங்க. இப்போ அவங்களாம் வந்து நிறைய டைரக்டரா வந்து இருக்காங்கல்ல. ஸோ அப்போ பழகின விதத்திலே வந்து இப்பயும் அவங்க எல்லாமே பழகுறாங்களா அவங்க கூட? ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா பழகுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும்னா யார், சேரன் சொல்லலாம். சேரனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன்காந்த் எல்லாமே ஒரே கேட்டகரி தான். எல்லாம் நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது அவங்க அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தாங்க. இப்போ சேரன் பார்த்தா KS ரவிக்குமார் தந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரவீன்காந்த் வந்து ஏறக்குறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் இருந்துட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்பயே சக்தி சிதம்பரம் சொல்லிட்டு டைரக்டர் அவன். ஸோ இவங்க எல்லாருமே கண்ணீர் தொன்னால் ரவிச்சந்திரன், தினந்தோறும் நாகராஜ், லவ் டுடே பாலசேகரன், ஹரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் டைரக்டர் உதயசங்கர். ஸோ இவங்க எல்லாமே அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் அந்த முயற்சி, சுந்தர் சி. ஸோ எல்லாம் இவங்க எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளும் சமகால இதுன்றதுனால அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்ததுனால எல்லாரும் நல்ல பழக்கம். எல்லாருமே நல்ல பழக்கம். எனக்கு நான் எல்லாரும் நல்லா ஜாலியாக பழக்கம். அப்புறம் ரெண்டாவது என்னென்னா, இப்போ இதில் பல வரலாறுக்கு பல பேருக்கு அது சில வரலாறு சொன்னா ரொம்ப இதாயிடும், சங்கடமா இருக்கும். ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க, அந்த காலத்துல வந்து ஸ்டார்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே நல்லா இருந்துச்சு, இப்போ அவங்க வந்து ஒரு பொசிஷனுக்கு வரும்போது வந்து அந்த மாதிரி இது இல்லை அப்படின்ற மாதிரி. இல்லை, எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ அப்படி இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். என்ன இப்போ நான் பாலா வந்து சேது படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. எனக்கு அசிஸ்டாகும் போது பழக்கம் அவர். பாலா சேது ரிலீஸ் ஆச்சு. கிருஷ்ணகிரியில் பார்த்தா படம் ஒரு மாதிரி தாறு மாறா இருக்கு. செகண்ட் ஷோ பார்க்குறேன் நான். பார்த்து ஐயோ பாட்டி எப்படியா பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாலாவை ஒரு படம் ஹிட் ஆன உடனே தான் கூட திரை போட்டு மறைச்சிடுவாங்க கூட இருக்கிறவங்க. சார் வந்து சாரு அவர் ஒழுங்காக தான் இருப்பார், இவனுக்கு பண்ணுற சேட்டை தான். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு துவாரகான்னு சொல்லிட்டு அவன் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவன்கிட்ட கேட்டான், ஆனால் எங்கே இருக்காரு தெரியல அப்படின்னு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் பாருங்க அந்த சேது முடிஞ்சு அவர் 2வது படம் முடிச்சிட்டாரு. சூர்யா வச்சு நந்தா பண்ணார். அப்பயும் ட்ரை பண்ணுறேன், அவர் ஷூட்டிங் பிஸி ஆகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிதாமகன் பண்ணுறாரு. பிதாமகன் பண்ணும்போது நான் VA துரை சார் எனக்கு வந்து பயங்கர பெட்டு ஃப்ரெண்டு. அவர் என்னமா கண்ணுலேருந்து எனக்கு பழக்கம், நல்ல பழக்கம். அவர் சக்தி சிதம்பரம் படம் பண்ணுவாங்களா, அதுலேருந்து நல்ல பழக்கம். அப்போ போகும்போது பார்த்தா நான் உள்ள நுழைன்னு பார்த்தா பாட்டி அப்படியே ஸ்மோக் பண்ணி நின்றார். நான் அவனை பார்த்தேன், தலைவா அப்படின்னு 2 பேரும் அந்த கவுண்டமணி செந்தில் ரேஞ்சில். ஆமாம். அப்புறம் உடனே உள்ளே போயிட்டு அப்புறம் நான் போய்ட்டு, தலைவரா உங்களை நம்ம சேது பார்த்துட்டு ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கிறேன், பிடிக்கவே முடியல. ஐயோ நீங்கள் வேற. அவர் சொன்னார், ஐயோ உங்கள் இந்த காமெடி நான் ரொம்ப ஃபேன் தலைவா. அந்த நானும் வடிவேலும் ஒருத்தர் பாக்கெட்லேருந்து ஒருத்தர் பர்ஸ் அடிப்போம். ஆத்தா நீ போகையில் பஸ்ஸுக்கு கூட காசு இல்லைன்னே பஸ்ஸுக்கு. அந்த காமெடி வந்து ரொம்ப பிடிச்ச காமெடி எனக்கு அப்படின்ட்டு
அப்புறம் தான் அந்த பிதாமகன்ல அந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லி அதில் அந்த ஜெயிலில் ஒரு கேரக்டர் வரும் அக்யூஸ்டா. அது வந்து அந்த கேரக்டர் நான் பண்ணியிருப்பேன். அதனால எங்கள் அப்பா இருந்தனால கொஞ்சம் அந்த கேரக்டர் கொஞ்சம் இதாகிடுச்சு. பட் அதில் பண்ண வச்சார் அவர். அதில் நடுவில் வந்து சில பேர் வந்து வேறு ஆர்டிஸ்ட்டை போடலாம்லாம் பிளான் பண்ணப்போ அவர் இல்லை வாசா ரெசிஸ்டன்ட் சவுந்தர் தாடி வச்சுன்னு பாருல அவர் தான் வேணும்னு சொல்லி. ஓகே சார். அதே மாதிரி சேரன் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்து சேரன் எனக்கு ரவிக்குமார் கூட அசிஸ்டன்ட் ஆகும்போது பழக்கம் இல்லை. கிருபா சரவணன் ஒரு டைரக்டர். ஆக்சுவலாக அவன் படம் பண்ண குயில் பாட்டு ஒரு படம் பண்ணால் ட்ராப் ஆயிடுச்சு. அதில் சரவணை நான் எல்லாரும் நடித்தோம். நடிக்கிறதா இருந்தது, பேப்பரில் ஆட்லாம் வந்தது. அந்த படத்துக்கு சேரன் வந்து அசோசியேட், ரவிக்குமார் வெளியே வந்துட்டா அப்படி. அப்போ அங்கேருந்து ஆமாம் டைரக்ஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்படி நடுவில் சும்மா இருக்கிறது கிருபா சரவணன் ஃப்ரெண்டு, எங்கள் எல்லாருக்கும் மியூச்சுவல் ஃப்ரெண்ட் அவன். ஸோ அதனால அங்கே இருக்கும்போது எனக்கு சேரன் நல்ல பழக்கான. அப்படி சேரன் கூட தான் இந்த ஜெகநாத்னு சொல்லிட்டு புதிய கீதெல்லாம் பண்ண அப்படில அவன் எல்லாருமே அங்க பழக்கமான கோஷி. அப்ப ஏன்னா இப்ப மூவிஸ் ஓகே எல்லாம் இவ்வளவு பழக்கம் இருக்காங்கல்ல, அப்ப இப்ப நிறைய பேர் வந்து நல்ல நல்ல மூவிஸ் எடுத்து ஹிட் ஆயிட்டு இருக்காங்க. நடிச்சாங்க. வெற்றி கொடி கட்டில நடிச்சேன். தேசிய கீதத்துல ஃபுல் டிஸ்கஷன் இருந்தேன். பேரு நன்றியில டைட்டில் கார்ட்லயே வரும். நானும் ஈ ராமதாஸ் தான் உட்காந்து அந்த டிஸ்கஷனுக்கு. ஈ ராமதாஸ் சவுந்தர் பேரே வரும். அதுக்கப்புறம் டிஸ்கஷன்லாம் போவேன். அதுக்கப்புறம் வெற்றி கொடி கட்டில் டிஸ்கஷன் போனேன். ஆட்டோகிராஃப் கதையை ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் வந்து அந்த வேகா எடிட்டிங்கில் வச்சு சொன்னா அப்படி. ஸோ அதெல்லாம் இப்போ அந்த பழக்கெல்லாம் உண்டு. பட் அது கூட நானும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். கொஞ்சம் நடிப்பில் கொஞ்சம் பிஸி ஆனதால அப்படியே நான். ஓகே சார். இப்போ நீங்கள் சேரன் சார் பற்றி வந்து சொன்னீங்க. மற்றபடி மற்ற டிரெக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்களா? இப்போ நல்ல மூவிஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. இப்போ தினகர் பற்றி தினகர் சக்தி சிதம்பரம் தான் தினகர். அவன் படத்தில் நடிச்சிருக்கிறேன். அது மாதிரி ரங்கநாதன் சொல்லிட்டு ரங்கநாதன் வந்து உண்மையிலே வந்து ஒரு சி ரங்கநாதன் டைரக்டருக்கு அப்படி அந்த ஆகா என்ன பொருத்தம்னு ஒரு படம் வந்து அவர் வந்து பண்ண போறார். பொள்ளாச்சி போறார். அன்னைக்கு நைட்டு தான் நான் அவரும் கிளம்பி வரோம். அடுத்த நாளாக போகிறாங்க ஊருக்கு. அப்போ நான் வந்து தலைவா என்ன தலைவர் நம்ம இதில் கேரக்டர் போட்டுக்கலாம். ஐயோ சௌந்தர் ஐயோ இது இவ்வளோ லேட்டாக சொல்லுங்க. சரி ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கவுண்டமணி என்ன தானே எல்லாரையும் அடிப்பார். அதில் நான் ஒரு பூசாரி கேரக்டர் பண்ணியிருப்பேன். கவுண்டமணி என்ன போட்டு சாத்து அந்த படத்தில் நான் சவுக்கு எடுத்து விளாடி எடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கேட்டவொடனே கொடுத்தது அவர். அது மாதிரி வந்து இன்னொருத்தர் வந்து யாருன்னா நம்ம அந்த ஆத்தானி புகையில காமெடி எடுத்த வேல்முருகன் சொல்லிட்டு டைரக்டர். அவன் ஃப்ரெண்டு தான். அவன் என்ன பண்ணா மச்சாண்டே இது மாதிரி என்னடா படம் பண்ணுறேன் மாமா நீ கண்டிப்பாக இதில் பண்ணுற மாமான்னு சொல்லி அப்போ தான் எனக்கு வடிவேல் ரொம்ப க்ளோஸ் ஆனா. அந்த படம் மூலியமா தான் வடிவேல் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனா. அப்படி அந்த என்னமா தேசம் புதுசு படத்தில் தான் ரஞ்சித் ஹீரோ நினச்சிருப்பா. அப்படி பிரியாராமன் தான் ஹீரோயின். அதன் மூலியமா அப்படியே ரொம்ப க்ளோஸ் ஆனது. ஓகே சாரோட டிராவல்ஸ் எல்லாமே வந்து மூவி சைடு தான் ஃபுல்லா நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ சீரியல் சைடு வந்து ஷிஃப்ட் ஆயிட்டு சுந்தரி சீரியல் எல்லாம் போயிட்டு இருக்குல. எப்படி மூவில இருந்து சீரியல் வந்து ஷிஃப்ட் ஆனதுக்கு ரீசன் எதுவும்? ரெண்டுமே கலந்து கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான். சினிமா முதல்ல வந்து சீரியல் வந்து கரண்ட் கட் ஆச்சுன்னா பார்க்க முடியாது. இப்போ அப்படி கிடையாது. இப்பதான் யூடியூப் இருக்கு, சன் நெக்ஸ்ட் இருக்கு. சன் நெக்ஸ்ட்ல பார்க்க போறோம். விஜய் டிவினா அவங்க ஏதோ ஒரு இது வச்சிருப்பாங்க யூடியூப். அது மாதிரி எல்லாத்துலயுமே பார்க்கலாம். இல்ல ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்கல மூவில நல்லா தானே போயிட்டு இருக்காரு இப்பயே வந்து தேவலாம் சீரியல். இல்ல நான் வந்து அப்ப இருந்தே பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து அதுக்கு யாரு எனக்கு சிறந்த உதாரணம்னா பாலச்சந்தர் சார். அவர் இயக்குனர் சிகரமே அதை பண்ணும்போது நம்மலாம் ஏமாத்துறோம். அவரு படம் பீக்ல இருக்காரு. பீக்ல படம் பண்ணிட்டு இருக்கும்போது ரயில் ஸ்நேகம்னு ஒரு சீரியல் எடுக்கிறாரு. அந்த சீரியல் சம ஹிட். தூர்தர்ஷன்ல எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் சீரியல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். சன் டிவியில், அதுக்கப்புறம் ஜெயா டிவியில் ஏகப்பட்ட. அவரோட 2 சீரியலே நடிச்சிருக்கிறேன் நான். பாலச்சந்தர் சார் டைரக்ஷன்ல நடிச்சிருக்கேன். அதனால அவரே அவ்வளோ பெரிய ஆள் பண்ணும்போது நம்மளாம் எந்த மூளை. பாரதி ராஜா சார் பண்ணாரு தெற்கத்தி பொண்ணு ஏதோ ஒன்று பண்ணிருக்கேன். அந்த மாதிரி சீரியல் சினிமாலாம் ஒன்றுமே. மனோஜ்குமார் ஒரு சீரியல் பண்ணார். அதில் நான் தான் லீட் ரோல் பண்ணேன். ரேஷன் கார்டுன்னு ஒரு சீரியல் பண்ணார் ஜெயா டிவியில். அதில் நான் லீட் ரோல் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி அது மாதிரி வந்து வீட்டுக்கு வீடு ஊட்டி பாலச்சந்தர் சார் ப்ரொடியூசர். அது அவரோட சன்னு. அந்த மின்பிம்பங்கள் சொல்லிட்டு அதில் பண்ணேன் நான். ஸோ அது வந்து சினிமா சீரியலும் வந்து என்னென்னா பெரிய டிஃபரெண்ட்லாம் கிடையாது. நடிப்புன்றது ஒன்று தானேங்க. அது சினிமாவுக்கு ஒரு மாதிரி சீரியலுக்கு ஒரு மாதிரி நடிக்க போகிறோம். எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா சீரியல்ல இருந்து எல்லாம் மூவிக்கு வராங்க. ஓகே மூவில இருந்து சீரியல் போனா அது எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி சீரியல் அப்படி போனதுனால தான் அது பயங்கர வேல்யூ. எப்படி வேல்யூனா நம்மளை அந்த மதிக்கிற விதமாகட்டும், அவங்க அன்பு மதிப்புன்றதை விட மரியாதைன்றத விட அன்பு, அந்த அன்பு செலுத்துறது விதம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த டைரக்டர் வந்து நம்மாட்டிங்க அழகர் சார், சுந்தரி சீரியல் டைரக்டர். இன்னைய வரைக்கும் அவர் என்கிட்ட எதிர்க்க உட்காந்துக்கிடு. அவர் நான் நின்னா எந்திரிப்பார். தலைவா உட்காருங்க தலைவான்னு சொல்லி. ஏன்னா அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகும்போது நான் அந்த சீரியல் நடித்தேன். புரியுதா? அதே மாதிரி இன்னொரு டைரக்டர் சுலைமான்னு சொல்லிட்டு அவர் சீரியல் டைரக்டர். ஆனால் அவர் அசிஸ்டன்ட் ஆகும்போது நான் வீட்டுக்குள்ளே நடித்தேன். ஸோ அவங்க எல்லாமே அவ்வளோ மரியாதை, அன்பு, அண்ணா அண்ணா அண்ணன்ட்டு அவ்வளோ ஒரு அன்பு. ஒன்னொன்று வந்து கேள்விப்பட்டோம் இளையராஜா சார் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் அப்படின்ற. க்ளோஸ் அவர் யார்ட்டு க்ளோஸ்லாம் ஆக மாட்டார். இளையராஜாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அது எப்படி எந்த மாதிரி இதில்? இளையராஜாவை எல்லாருக்கும் பிடிக்கும்.
இளையராஜாவுக்கு என்ன பிடிக்கும், எப்படி பிடிக்கும்னா அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது பிடிக்கிறதுன்றது பெரிய விஷயம் இல்லை. அது என்னென்னா மன்னன் படம், அதுக்கு முன்னாடி வாசார் அசிஸ்டன்ட் இருக்கும்போது சின்ன தம்பி ஃபஸ்ட் பணக்காரன் படத்தில் அவரோட நான் கம்போசிங் உட்காந்தேன். ஃபஸ்ட்டு படம் நான் அப்ரண்டிஸு, அவர் கூட கம்போசிங்கில் உட்காந்தேன். என்னன்னா எனக்கு வந்து இளையராஜா சார் நம்ம வந்து ஊரில் வியந்து பார்த்து எப்படியாவது இந்த ஆளை போய் பார்த்து நேரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு தானே ஓடி வந்தது. நான்லாம் உண்மையிலே இளையராஜா இசைக்காக தான் முக்கியமாக ஓடி வந்தது, அது ஒரு காரணம். அப்போது அது என்னென்னா என்ன காரணம்னா இளையராஜா அந்த டைட்டில் பார்த்தாலே கைத்தட்டுற கோஷிங்க நாங்கள் ஊரில் பலைகள் படம் வரும்போது ஊரில் இருந்தோம். அப்போ வந்து சகமக ச நீ சகரி நீ சகமக ச அந்த ராதாவை பார்த்துட்டு ஓடி வருவார். அதில் நாங்கள் கற்பூரத்தை எடுத்து ஸ்க்ரீனுக்கிட்ட ஓடுறது, அப்புறம் அப்படியே பின்னாடி வர்றது அந்த ரிதமுக்கு அந்த ஸ்பாட் வரிக்கு ஏற்ற மாதிரி. அப்போ ஊருக்கு வந்து சினிமாவுக்கு வந்த உடனே வந்துட்டு ராஜா சார், அப்போ ராஜா சார் ரெக்கார்டிங்கில் ஒரு குரூப் ஃபார்ம் ஆகுது எனக்கு. அவரோட டிரைவர் சோலைன்னு சொல்லிட்டு அப்போ இருந்தா அப்படி அந்த சோலை தான் தினந்தோறும் நாகராஜ் அறிமுகப்படுத்தினது. அப்போ எங்களுக்கு இன்னும் வேலைன்னா ராஜா சார் ரெக்கார்டிங் அப்போ உள்ளே போயிடும். அப்படியே அவர் எப்படி வாசிக்கிறார் அதுக்கு இது லோசுக்குன்னு சும்மா ஒரு பார்வையாளர்னா அப்போ அப்படி திரும்பி ஒரு பார்வை இப்படி பார்த்தாருன்னு வச்சிங்க, ஸ்டாப் பிளாக் ஷாட்டில் எழுதிடுவோம் எல்லாரும். என்ன கூட்டம்னு பார்த்துட்டாருன்னா முடிஞ்சதுக்கா, யாரும் சொல்லலாம் வேணாம், அந்த ஒரு பார்வை இப்படி பார்த்தாருன்னா மேட்ரு அவர். ஸோ அந்த மாதிரி இருந்து அப்போ பணக்காரனில் நான் வாசார்ட்ட சேர்ந்த உடனே ஃபஸ்ட்டு கம்போசிங் எப்படி இருக்கும். ஆனால் எங்கள் டைரக்டர் உண்மையிலே அந்த விஷயத்தில் கிரேட். நான் வந்து அவர் எதுவுமே கேட்கல எங்கள் டைரக்டர், சரி வாயா அப்படின்ட்டார். வந்தால் அவர் அசோசியேட் டைரக்டர் ஒருத்தர் இருப்பார், சந்திரநாதன் ஒரு அசோசியேட் டைரக்டர், இப்போ அவரில் பாம்பேயில் இருக்கார். அவர் வந்து என்னார், அப்போ சத்யஜித் தியாகராஜன் இருக்கார்ல ப்ரொடியூசர் சார், அவர் என்ன சொன்னார், ஏங்க உங்களுக்கு என்னங்க அவர் ராஜா சார் சொன்னால் பார்த்துக்கலாம் பெசாமல் இருங்க அப்படின்ட்டார். நான் ராஜா சார் வந்து அவரும் ஒன்றும் கேட்கல. இதுலேருந்து என்ன தெரியுது, எக்ஸ்ட்ரா பில்டப்ஸ் தான். அவர் ஒன்றும் பண்ணல, வாஸ் சார் ஒன்றும் பண்ணல. நான் விட ரஜி சார் அவர் வந்து ஹார்மோனியத்தை போட்டு உட்கார, நான் இங்கே உட்காந்துருக்கேன், எங்கள் டைரக்டருங்க உட்காந்துருக்காரு, சந்திரநாத் எல்லாம் சத்யராஜ் சார் எல்லாம் உட்காந்துருக்காங்க. எனக்கா எப்படி இருக்கும் ஆனந்தம், ஆனந்தம் ஆனந்தம் நீ தந்தது அந்த லெவலு. உடனே டைரக்டர் வந்து சுச்சுவேஷன் சொல்கிறார். அப்போ ராஜா சார் கேட்குறாரு, அது லாவாரிஸ்னு ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக். அப்போ அவர் கேட்குறாரு, இது எந்த படத்தோ அந்த அந்த ஒரிஜினல் பாட்டில் வந்து என்ன வரி வரும் அப்படின்னு கேட்குறாரு, லைனு லிரிக். அப்போ எங்கள் டைரக்டர் சொல்கிறார், மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படி வருண்ணே அப்படி தொட்டார். மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான், மனசை பார்த்து தான் வாழ்வை மாற்றுவான், ஏ மனமே கலங்காதே வீணாக வருந்தாதே, வாரங்கள் எல்லாமே படைத்தவன் எவனோ அவனே சுமப்பான். அதாவது இவ்வளவுதான் சொன்னாருங்க, ஃபுல்லா பல்லவி பாடி முடிச்சார். தனநனனா 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 தனன அதுதான் வாய்ச்சார் எழுது. எதுக்காக சொல்றேன்னா அவர் ஏறக்குறைய பல்லவி அவர் போட்டுருவார். எனக்கு தெரிஞ்சு நிறைய பாடல்களுக்கு. அது பேர் சின்ன தம்பி. அதில் என்ன நடந்ததுன்னா சின்னத்தம்பி ரீரிகார்டிங் அப்போ என்ன பண்ணாரு, போவோமா அப்போ அவர் கேட்குறாரு, ராஜா சார் கேட்குறாரு, ஃபஸ்ட்டு இப்போ தான் வராளா வெறியில் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் ஆமாம் நான் ஃபஸ்ட்டு இப்போ தானே எல்லாத்தையும் பார்க்குறேன். யோ எடிட்டர்கிட்ட போயிட்டு அந்த பறவை பறக்கிறது அந்த ஸ்டாக் ஷாட்டு போயிட்டு வாங்கிட்டு வாயா அப்படின்றாரு. என்ன மோகன் ராய் தான் எடிட்டர். நான் போயிட்டு நேராக போயிட்டு அவர் ஸ்டாக் ஷாட் கேட்டார் ராஜா சார். டக்கு டக்கு டக்குன்னு அந்த பறவை பறக்கிறது, லொட்டு வாத்து போகிறது, லொட்டு லொசுக்கு அந்த மேகம் ஆசைகிறது, அது இதுன்னு எடுத்துன்னு வந்து புகட்டா. இப்போ பாருங்கள் சின்ன தம்பியில் அந்த பாட்டு ஒரு ப்ரீலோடு ஒன்று வரும், அதாவது அந்த ரீரிகார்டிங் முன்னாடி ஒன்று ஒரு ப்ரீலோடு சொல்லுவாங்க. ஒரு வயலின், பியூட்டிஃபுல் வயலின் இது. அப்போ அதை போட்டோன்னே அந்த பாட்டு வேற மாதிரி இருக்கு. சின்ன தம்பியோட முன்னாடி வரும் அது வருது இல்லை, அதுக்கு முன்னாடி சொல்கிறேன். பார்த்தா ஐயோ. இப்போ மன்னன் ரீரிகார்டிங் வாசிக்கிறார், நான் போயிருக்கிறேன். இப்போ அதில் நான் ரிக்ஷா ஓட்டுன்னு வரும் ரஜினியை வச்சு. இம்மா பெரிய ஊடாகுது, இவ்வளோ பெரிய கேட் ஆகுது, அப்பயே நெஞ்சன் தலைவா நீ பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ஷா இவருக்காக போய் என்ன சைக்கிள் ரிக்ஷாலாம் போய் ஓட்ட கற்றுக்கணும் வள்ளூர் ஓட்டத்தில் போய். நான் ரஜினி சார்ல அவரை நிற்க வச்சு ஓட்டு வரணும். அப்போ என்ன பண்ண அதை பார்த்த உடனே பயங்கர குஷி ஆயிட்டாருங்க அவர் என்னன்னா அவர் இளையராஜா சார் எப்படின்னா ரசிகன் என்ன ஃபீல் பண்ணுறானோ அதை தான் அவர் ஃபீல் பண்ணுவார். அதை பார்த்துட்டு என்கிட்ட அடுத்தது இப்படி திரும்பி, என்னப்பா இங்கே நின்றுங்கிற, போய் ரீல எடுத்துன்னு வாப்பா, அதே இதில் மெட்ராஸ்ல எங்களை பேசுகிறாரு. எனக்கா தலைவனே சொல்லிட்டாரா இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு
அப்புறம் கட் பண்ணால் கார்த்திக் ராஜா அப்போ அங்கே இருப்பார் கூட, ராஜா சார் கூட இருப்பார், அவரோட சன்னு கார்த்திக் ராஜா. அவர் வந்து அங்கிள் ரிக்ஷா உண்மையிலே ஓட்டிங்களா இங்கே ஊரில் ஓட்டினீங்களா யோ நீ வேற படத்துக்காக அவர் உடனே ராமதுரன் மேனேஜர் ஆமாம் பாண்டிச்சேரியில் ஓட்டினீங்களா. ஸோ இந்த மாதிரி அதில் பழக்கமாயிட்டு நல்லா ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சார். ஒரு தடவை சேரன் வந்து இந்த படம் பண்ணுறாரு தேசிய கீதம். தேசிய கீதத்துக்கு ராஜா சார் தான் இது மியூசிக் டைரக்டர். நான் மாட்டு பிரசாத் ஸ்டுடியோ நம்ம ஸ்டுடியோ மாதிரி போவேன். நான் தடங்கு இப்படி கதவை தந்து உள்ளே போனால் சேரன் கூட உட்காந்து நின்றுட்டு இருக்காரு தலைவர் ராஜா சார். நீ என்ன இங்க அப்படின்னாரு. உடனே சேரனுக்கு ஷாக்கு. ராஜா சார் ஒருத்தரை பார்த்து நீ இங்க என்ன இவ்வளவு கூலா கேட்கிறாருன்ட்டு. இப்போ அவர் என் கூட தான் இருக்காரு அப்படின்ற. அப்படி அப்படியா சரி ஓகே நல்லா கூட தான் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் அவர் எப்படின்னாங்க அந்த படத்தில் வந்து ரீரிகார்டிங் வந்து இன்டர்வல் சீன் வந்து பின்னி எடுத்துட்டார். நான் வந்து அந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்கிறேம்மா சேரன்ட்டி சொல்கிறேன், மாமா பின்னிட்டா அப்படி மாமா தலைவர் பின்னுறாரு ரீரிகார்டிங் அப்படின்னு. அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ண அப்படி தரம்சந்த் லுங்கட்னு ப்ரொடியூசர் அவர் சேட்டு அவர் என்ன சொன்னார், சார் நான் பார்க்க வரேன் அப்படி கேளுங்க சார் நாளைக்கு. ரீரிகார்டிங் ஃபுல்லாக நான் தான் பார்த்தேன் அந்த படத்துக்கு இருந்தேன் கூட நான். அப்போ நான் ராஜா சார் போய் இந்த மாதிரி ப்ரொடியூசர் பார்க்கணுங்கிறாரு, இந்த மாதிரி வரலாமான்னு கேட்குறாரு. புரியாதியா சரி ஓகே. அப்புறம் நம்ம வேணாம்னு சொன்னால் ஏதாவது ஃபீல் பண்ணுவாங்க, சரி வர சொல்லியா அப்படின்ட்டாருங்க. அடுத்த தரம்சந்த் லுங்கட்ட போய் சொல்லிட்டு சார் வர சொன்னாருன்ட்டு இவர் வராருங்க. சாயங்காலம் வந்து ரீரிகார்டிங் அந்த ஒவ்வொரு பிட்டாக தானே வாசிப்பாங்க அப்போல்லாம். இப்போ வந்து ஃபீடிங் அப்போலாம் கிடையாது. அப்போ டைரக்ட் லைவ் தான் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும். இவர் பார்த்துட்டு என்கிட்ட வெளியே வந்துட்டு ஒன்றும் புரியலீங்களே, இதைத்தானடா அவரும் சொன்னார் வடிவேல். அந்த மாதிரி அவர் அந்த பல்ஸ் தெரிஞ்சிருக்கு அவருக்கு. இவங்க அதை திமிருன்னு சொல்கிறாங்க, ஒரு மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்கல்ல, அவங்க பேசுறது வந்து இன்னும் பேசுகிறன்றது தெரியாமல் தான் பேசுவாங்க, வேணே பேசுறது கிடையாது. அந்த மாதிரி இதுதான் அவர். அதனால் அவ்வளோ எனக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் சமீபத்தில் எங்க அப்பா அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங் பார்த்தேன். எவ்வளோ ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். இந்த சாங்கு நான் பார்க்கும்போது உண்மையிலேயே நான் ரொம்ப மெய்மறந்தேன். காரணம் அவ்வளோ அருமையான லொக்கேஷனில் நல்ல ஒளிப்பதிவாளர், இந்த சின்ன பட்டாம்பூச்சி மாதிரி அந்த ஒரு அவ்வளோ பெரிய கிராண்டான ஒரு ஃபீல்டில் பாப்பா லக்ஷனா ரிஷி அவங்க ரொம்ப அற்புதமாக யதார்த்தமாக துளி கூட செயற்கையாக இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க. அந்த எங்கள் அப்பா அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங் நீங்கள் எல்லோரும் பாருங்கள். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு பாப்பா. பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு கலைஞராக இவங்க வருவாங்க அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. அதனால் நீங்கள் இந்த எங்கள் அப்பா அப்படிங்கிற இந்த ஆல்பம் சாங்கை பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். லக்ஷனா ரிஷிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். God, Jesus will bless you and your family more and more. Lakshana, thank you.